Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல partial differential equations அந்த syllabus book ஆர்டர் படி வரிசையா கொடுத்துட்டே இருக்கேன். இதுக்கு முன்னால ஒரு 5 பார்ட் கொடுத்திருக்கேன். பார்க்கல அப்படினா பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து உள்ளது தொடர்ச்சியா புரியும். அப்படி அதனால ஃபுல்லா நீங்க வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் அந்த UGTRB, PGTRB, CSR NET whatever it be எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நம்மளால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதனால தான் அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் அந்த சிலபஸ் ஆர்டர் படி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். அதனால நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் படி நல்லா கரெக்டாக உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். இது வந்து நம்மளோட ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, டெலகிராம் குரூப்பு எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டைப் 2 கிளைராட்ஸ் ஃபார்ம் சொல்ல போகிறேன். கிளைராட்ஸ் ஃபார்ம் Z = Px + Qy + f of P, Q இந்த மாடலில் இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். CSR NET, PGTRB, UGTRB எல்லாருக்குமே, கேட்டு, IIT ஜாம் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா f of P, இது Z = Px + Qy + f of P, Q. இந்த ஃபார்ம் இதை வந்து நம்ம கிளைராட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நான் டைப் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல், சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதில் சிங்குலர் இன்டெக்ரல் உண்டு, கம்ப்ளீட் இன்டெக்ரலும் உண்டு, சிங்குலர் இன்டெக்ரலும் உண்டு. இந்த கிளைராட்ஸ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் P = A, Q = Bன்னு ரீப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல் கிடைச்சிடும். P = A, Q = B இப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா you will get the complete integral. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா Z = AX + BY + AB. சரிதானா? இப்போ பாருங்க x, y ன்னு 2 வேரியபிள் இருக்கா, a, b ன்னு 2 கான்ஸ்டன்ட் இருக்கா. அப்ப இதுதான் என்னது நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ∂Z/∂A = 0 போடணும். ∂Z/∂A a வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப இங்க a க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 x, இங்க b டிஃபரன்ஷியேஷன் 0 ஆயிடும். இங்க a க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 + b = 0. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா b = -6. b = என்ன கிடைக்கும்? -6. இதே மாதிரி நம்ம அடுத்தது ∂Z/∂B = 0 போடணும். அப்போ ∂Z/∂B y வச்சு b வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். b வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிடும். இங்க b க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, அப்ப y + a = 0. அப்படினா y = எவ்வளவு? -a அல்லது a = -y. நம்மள கான்ஸ்டன்ட்ஸ் தானே எலிமினேட் பண்ணனும். அப்ப a = எவ்வளவு? -y. இதல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. therefore z = a க்கு நம்ம -y போட்டோம்னா -xy, b க்கு -x போட்டோம்னா -xy plus ab, ab க்கு plus -x into -y. அப்ப equal to -xy plus xy. So xy will get cancelled. Appa answer is z plus xy = 0. This is our singular integral. இதுதான் நம்மளுடைய singular integral. Singular integralனா என்னது? கான்ஸ்டன்ட்ஸே இல்லாம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சிங்குலர் இன்டெக்ரல். அதாவது a, b ரெண்டு கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணனும். எப்படி எலிமினேட் பண்றோம்? ∂Z/∂A = 0, ∂Z/∂B = 0 அப்படின்னு போட்டு கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்னது? சிங்குலர் இன்டெக்ரல். சரிதானா? இவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுல கம்ப்ளீட் இன்டெக்ரல் அப்படின்னு பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னா a = 2, b = 3 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல். z = 2x + 3y + 6. இதுதான் என்னது? x க்கும் a க்கும் b க்கும் பர்டிகுலர் வேல்யூஸ் கொடுத்திருப்போம். அதுதான் என்னது? பர்டிகுலர் இன்டெக்ரல். சரிதானா? இவ்வளவுதான்.
இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. z equal to இதே மெத்தட் தான். z equal to second one ax plus by plus a square minus b square. அப்போ இப்போ இதுதான் என்னது கம்ப்ளீட் இன்டெகிரல். கம்ப்ளீட் இன்டெகிரல்னா என்ன? நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கு? ab னு ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு, xy னு ரெண்டு வேரியபிள் இருக்கு. therefore this is the complete integral. அடுத்தது dou z by dou a is equal to 0 னு போடுங்க. போட்டீங்கன்னா x இங்க ax க்கு டிஃபரன்ஷியேஷன் x, இங்க plus 2a equal to 0. அப்ப 2a equal to minus x, a equal to minus x by 2. அடுத்தது dou z by dou b is equal to 0 னு போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க b க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, y minus 2b, b ஸ்கொயர் க்கு டிஃபரன்ஷியேஷன் 2b. அப்ப y minus 2b is equal to 0. அப்ப 2b is equal to y, b is equal to y by 2. therefore our z equal to a க்கு என்ன போடணும்? minus x by 2, minus x by 2 into x plus b க்கு y by 2 into y plus a square. அப்ப x square by 4 minus y square by 4. சரியா? 4 LCM எடுத்துக்கோங்க. minus 2x square plus 2y square plus x square minus y square. இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. minus 2 இதுல வந்து y square 2y square minus y square, அப்ப y square னு வரும். இங்க minus 2x square plus x square, அப்ப minus x square. இந்த 4 வேணா இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 4z equal to y square minus x square. this is our singular integral. இதுதான் நம்மளுடைய singular integral. சரியா? இல்ல பர்டிகுலர் இன்டெகிரலுக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடனா போட்டுக்கலாம். பார்ட் b டைப் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கட்டாயமா சிங்குலர் இன்டெகிரலுக்கு தான் மார்க் அதிகமா கொடுப்பாங்க. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. p minus q z minus px minus qy equal to 1 by p minus q, 1 by p minus. so z equal to px plus qy plus 1 by p minus q. இது நம்மளுக்கு எழுத தெரியணும், இந்த ஸ்டெப் தெரியணும். px plus qy plus f of p cover q அப்படி இருந்ததுன்னா அதுதான் கிளைராட்ஸ் ஃபார்ம்னு சொல்றோம். அப்ப இதுல கம்ப்ளீட் இன்டெகிரல் என்ன? z equal to ax plus by plus 1 by a minus b. இதுதான் என்னது கம்ப்ளீட் இன்டெகிரல். சரியா? கம்ப்ளீட் இன்டெகிரல். அடுத்தது சிங்குலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு dou z by dou a equal to 0 implies dou z by dou a, x க்கு டிஃபரன்ஷியேஷன் a க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 x. சரியா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 1 by x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்? minus 1 by x square, a minus b the whole square. சரியா? அடுத்தது இந்த a க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 ஆகும் equal to 0. அப்ப 1 by a minus b the whole square equal to எவ்வளவு? x. அடுத்தது பாப்போம். அதே மாதிரி dou z by dou b is equal to 0 னு போடுங்க. dou z by dou b is equal to 0 னு போட்டீங்கன்னா அதே மாதிரி இங்க என்ன வரும்? y minus 1 by a minus b the whole square, அதுக்கப்புறம் இந்த minus b க்கு டிஃபரன்ஷியேஷன் minus 1 equal to என்னது? 0. சரியா? equal to 0. அப்ப இதுல என்ன கிடைக்குது? 1 by a minus b the whole square equal to minus y. அப்ப இங்க 1 by a minus b the whole square equal to x ன்னு கிடைச்சிருக்கு, இங்க minus y ன்னு கிடைச்சிருக்கு. therefore நம்மளுக்கு என்ன வந்துரும்? x equal to minus y அல்லது x plus y equal to என்னது? 0. this is our singular integral. singular integralனா திரும்ப சொல்றேன், கான்ஸ்டன்ட்ஸே இல்லாம நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனுக்கு பேரு தான் என்னது? சிங்குலர் இன்டெகிரல். சரிதானா? அடுத்தது பாருங்க. z equal to px plus qy plus p square. இதுல போடுவோமா? z equal to ax fourth one, ax plus by plus a square. அப்ப dou z by dou a equal to 0 implies x plus இதே மெத்தட் தான் இந்த இருக்கு. x plus 2a is equal to 0, y plus y equal to 0. x plus 2a is equal to 0. அப்ப 2a is equal to என்னது? minus x, a is equal to minus x by 2.
அடுத்தது dou z by dou b is equal to 0 னா y equal to என்ன வந்துரும் 0 ன்னு வந்துரும். Therefore z equal to minus x by 2 into x plus x square by 4. அப்ப x square 4 LCM எடுத்துட்டோம்னா minus 2x square plus x square. So 4z equal to minus x square. அல்லது 4z plus x square equal to என்னது 0. சரிதானா? இதுதான் நம்மளுடைய சிங்குலர் இன்டெக்ரல். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் z equal to px plus qy. இங்க என்ன இருக்கு? p square q square இருக்கு. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன வரும்? a square b square. அப்ப dou z by dou a equal to 0 implies x plus 2a square b is equal to 0. X plus 2a b square. 2a b square equal to 0. அடுத்தது அப்போ 2a b square equal to minus x. a b square equal to minus x by 2. இப்போ dou z by dou b equal to 0 implies என்ன வரும்? y plus 2a square b is equal to 0. அப்போ a square b equal to minus y by 2. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுனா ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஒண்ணா வச்சு ஒண்ணு டிவைட் பண்ணலாமா? என்ன பண்ணா நம்மளுக்கு வேல்யூ வந்து ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இதுல a b ஸ்கொயர் இருக்கு, அங்க a ஸ்கொயர் b ன்னு இருக்கு இல்லையா? a b ஸ்கொயர் a ஸ்கொயர் b ன்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கியூப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கியூபிக் ரெண்டு பக்கமும் கியூபிங் போத் சைட்ஸ் அப்படின்னு பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா ஆன்சர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து என்ன செய்யும்? இருக்கும். சரியா? போட்டு பார்ப்போம். இதில் கொண்டு போட்டு பார்ப்போம். therefore z equal to இதில் a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x ஓட வேல்யூவை a into minus 2a b square plus b into minus 2a square b plus a square b square என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஈஸியா வர வாய்ப்பு இருக்கு. அப்போ minus 2a square b square minus 2a square b square plus a square b square. இப்போ என்ன வரும்? minus 4 plus 1 minus 3a square b square கிடைக்கும். minus 3a square b square கிடைச்சிரும். சரியா? அப்போ a square b square equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? minus z by 3 கிடைக்கும். a square b square equal to minus z by 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? minus 3a square b square. இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இதை விட ஈஸியா வருமோன்னு எனக்கு தோணுது. பண்ணி பார்ப்போம். இல்ல a square b square equal to minus z by 3 ரைட்டா? இதுல இங்க பாருங்க, இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? a cube b cube equal to xy by 4. இந்த இதையும் நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். xy by 4 அப்படின்னா z இதுல கூட சிம்பிளிஃபை பண்ணி இது வந்து இந்த இருக்கு a square b square equal to minus z by 3 ன்னு இருக்கு. இங்க a cube b cube இருக்கு. அப்போ பவர் ஸ்கொயர் போடுவோம். இங்க ஸ்கொயர் போட்டீங்கன்னா a power 6 b power 6 equal to x square y square by 16.
இங்கே கியூப் போடுவோம். போட்டோம்னா a power 6 b power 6 equal to இங்கே கியூப் போட்டோம்னா is minus z power 3 by 27. அவ்வளவுதான் ஆன்சர். x square y square by 16 equal to minus z power 3 by 27. ரெண்டையும் நம்ம என்ன செய்திடலாம், ஈக்குவேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். that's all our answer is over. அப்ப இதை இன்னும் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். 27 x square y square equal to minus 16 z cube. அப்ப 27 x square y square plus 16 z power 3 equal to 0. This is our singular integral. இதுதான் நம்மளுடைய singular integral. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போட்டேன்னா நீங்க மீதி எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்திடலாம், ஒர்க் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியா. அடுத்தது பாருங்க. z equal sixth one z equal to ax plus by plus root of 1 plus a square plus b square. சரியா? 1 plus a square plus b square. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது? dou z by dou y equal to a is equal to போடுவோம். dou z by dou a is equal to 0 implies x plus root x க்கு differentiation 1 by 2 root x. 1 plus a square plus b square. இங்க என்ன வரும்? இந்த a square க்கு differentiation 2a. So this will get cancel equal to 0. அப்ப x is equal to minus a by root of 1 plus a square plus b square. அப்ப y is equal to என்ன வரும்? அதே மாதிரி minus b by root of 1 plus a square plus b square கிடைக்கும். So இப்ப x square plus y square கண்டுபிடிச்சீங்கன்னா a square plus b square by 1 plus a square plus b square கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்தது x square plus y square. சரிதானா? x square plus y square equal to 1 plus a square plus. சரியா? இப்போ நம்ம வந்து இப்போ என்ன செய்யலாம்னா அந்த ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இதுல கொண்டே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அதை விட ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லயே நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம a is equal to இப்படி போட்டா a is equal to என்ன கிடைக்கும், minus x into root of 1 plus a square plus b square னு கிடைக்குமா? இப்போ 1 plus x square plus y square னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், equal to 1 plus இப்படி கிடைக்கும். சரியா வராது. இப்போ நான் என்ன செய்யறேன்னா a is equal to minus x into root of 1 plus a square plus b square னு போடுறேன். b is equal to minus y into root of 1 plus a square plus b square போடுறேன். அப்போ therefore z equal to என்ன கிடைக்கும், இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a க்கு இந்த வேல்யூ போட்டீங்கன்னா minus x square into 1 plus a square plus b square minus y square into root of 1 plus a square, so you will get the answer, plus root of 1 plus a square plus b square. அப்ப இதுல பாத்தீங்கன்னா z equal to root of 1 minus x square minus y square into root of 1 plus a square plus b square. அதாவது root of 1 plus a square plus b square நான் காமன் அவுட் சைடு எடுத்திருக்கேன். அப்ப இங்க ஒரு 1 இருக்கு, இங்க minus x square, இங்க minus y square. சரியா? 1 அடுத்தது minus x square minus y square. ரைட்டா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், root of 1 plus a square plus b square அதனுடைய வேல்யூவை நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரியா? root of 1 plus a square plus b square அந்த வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா
நம்ம என்ன செய்திடலாம், இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா we will get the answer. root of 1 plus a square plus b square வேல்யூவை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. root of 1 plus a square plus b square இந்த வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்ப பாருங்க ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். a is equal to என்ன இருக்கு, minus x into root of a square plus b square இருக்கா. அப்ப a square is equal to x square into 1 plus a square plus b square. சரியா? அதே மாதிரி b square is equal to y square into 1 plus a square plus b square நோடு. சரியா? 1 plus a square plus b square கிடைக்கும். One plus a square plus b square. 1 plus a square plus b square equal to 1 plus a square plus b square. அதுதான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? 1 plus a square plus b square ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். 1 plus a square plus b square ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 plus x square into 1 plus a square plus b square plus y square into 1 plus a square plus b square. Just add பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். 1 plus a square plus b square அவ்வளவுதான், நான் ஆட் பண்ண மட்டும் தான் செஞ்சிருக்கேன். So 1 plus a square plus b square minus x square into 1 plus a square plus b square minus y square into 1 plus a square plus b square equal to எவ்வளவு 1. இந்த ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள x ஸ்கொயர் y ஸ்கொயர் டேர்மை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வந்திருக்கேன். இப்ப பாருங்க 1 plus a square plus b square காமன் எடுத்துட்டீங்கன்னா 1 plus a square plus b square நீங்க காமன் எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்னு பாருங்க. 1 plus root of a square 1 plus a இங்க 1 minus x square minus y square ன்னு இருக்குமா, equal to 1. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் we reached the answer. என்ன இருக்கும் இங்க பாருங்க, 1 plus a square plus b square equal to 1 by 1 minus x square minus y square. இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா you will get the answer. இந்த 1 plus a square plus b square ஓட வேல்யூவை நான் இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 1 plus a square plus b square. சரியா? நான் ஒண்ணுமே செய்யல. அந்த dou z by dou a is equal to 0 ன்னு போட்டோமா, அதுல இருந்து a ஓட வேல்யூ எடுத்திருக்கேன், b ஓட வேல்யூ எடுத்திருக்கேன், அதை ஸ்கொயர் பண்ணிருக்கேன், ஆட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ 1 plus a square plus b square க்கு வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், இது அழிச்சிட்டு நான் இந்த இடத்துல எழுதுறேன், என்ன கிடைக்கும், இது இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடணும். அப்போ 1 by square root of 1 minus x square minus y square. 1 by 1 minus x square minus y square. So this is our answer. இதான் ஆன்சர். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளவு அழகா எழுதலாம் காட்டி தரேன் பாருங்க. அதாவது x நம்ம எப்படி எழுதலாம், root x into root x எழுதலாம். அந்த மெத்தட்ல நான் z equal to இந்த 1 minus x square y square 1 minus root of 1 minus x square minus y square into root of 1 minus x square minus y square ன்னு எழுதியிருக்கேன். கீழே உள்ள 1 root of 1 minus x square minus y square நம்மளுக்கு அப்படியே இருக்குது. So 1 will get cancel. இதுல 1 cancel ஆயிடும். அப்ப மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்கும், z equal to root of 1 minus x square minus y square. So z square equal to ஸ்கொயர் பண்றேன் ரெண்டு பக்கமும் பண்ணீங்கன்னா 1 minus x square minus y square ன்னு கிடைக்கும். சரியா? This is our answer. Answer என்னது, x square plus y square plus z square equal to 1, which is an equation of a sphere with center, origin and radius 1. இதுதான் equation of a sphere கான sphere ஓட equation இதுதான். with center என்னது, origin and radius 1. இதே ப்ராப்ளம் அடுத்து கொடுத்திருக்கேன் பாருங்க. root of 1 minus p square minus q square. இங்க 1 plus p square minus plus q square இருக்கு. அடுத்தது 1 minus p square minus q square இருக்கு. சேம் ப்ரொசீஜர் தான், அதே மெத்தட் தான். அதே மாதிரி நீங்க என்ன செய்திடலாம்,
ஒர்க் பண்ணிடலாம். சரிதானா? சேம் ப்ரொசீஜர். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் px plus qy. 8th 7th நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. 8th வந்து நான் ஒர்க் பண்றேன். z equal to px minus qy minus 2 root of pq. அதை போட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்தது அதே மெத்தட் தான். ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். எல்லாம் ஒரே dou z by dou a is equal to 0. 8th one z equal to ax plus by minus 2 root of ab. சரியா? அப்ப dou z by dou a equal to 0 implies dou z by dou a is equal to 0 implies இங்க என்ன கிடைக்கும்? x minus 2 into root x க்கு differentiation 1 by 2 root x. 1 by 2 root x. அதுக்கப்புறம் அந்த a க்கு differentiation 1 equal to 0. அப்போ x is equal to 1 by root of ab. சரியா? ab is equal to x square. பார்த்துக்கலாம். இதே மாதிரி dou z by dou b is equal to 0 implies y minus root x க்கு differentiation 1 by 2 root x. அதுக்கப்புறம் அந்த b இந்த இடத்துல சாரி a க்கு root ab இருக்கு, a க்கு differentiation 1 b இருக்கும். அதே மாதிரி இங்க ab ல b க்கு differentiation 1. அப்ப a என்ன செய்யும்? இங்க இருக்கும். a வந்து இங்க இருக்கும். சரிதானா? நான் சொல்ற புரியுதா? இப்ப பாருங்க, இப்ப இங்க என்ன கிடைக்கும்னா இதுல என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரூட் b கேன்சல் ஆயிடும். x மைனஸ் இந்த b எப்படி எழுதலாம்? ரூட் b இன்டு ரூட் b எழுதலாமா? கீழே ரூட் a இன்டு ரூட் b. ஒரு ரூட் b கேன்சல் ஆயிடும். அப்போ x is equal to root of b by a கிடைக்கும். இங்க y மைனஸ் அதே மாதிரி இத ரூட் a இன்டு ரூட் a எழுதலாம். கீழே ரூட் a இன்டு ரூட் b. so root b will get cancel. அப்போ y is equal to root of a by b. x is equal to என்னது? root of b by a. y is equal to என்னது? root of a by b. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா root of b by a into root of a by b equal to என்னது? 1. xy equal to 1. அதுதான் நம்மளுடைய சிங்குலர் இன்டெக்ரல். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் சேம் மெத்தட். இங்க பவர் 1 by 2 இருந்துச்சு, இங்க பவர் 3 by 2 இருக்கு. அப்ப 3 by 2 pqab the whole power 3 by 2 minus 1 போட்டு இதே மெத்தட் இப்படியே செய்திடலாம். 9th 1 8th 1 பவர் இங்க 1 by 2 அங்க 3 by 2 அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அடுத்த ப்ராப்ளத்தை அதே மெத்தட்ல போட்டுப்பாங்க. இதே மெத்தட்ல போட்டுப்பாங்க. அடுத்தது பாருங்க, z equal to px plus qy plus p square plus pq plus q square. சரியா? z equal to ax plus by plus a square plus ab plus b square. இது கிட்டத்தட்ட இந்த மாடல்ல வரும். இப்ப பாப்போம். dou z by dou a is equal to 0 implies x plus 2a plus b equal to 0. x plus 2a plus b is equal to 0. It will take some time. அடுத்தது dou z by dou b is equal to 0 implies y plus a plus 2b equal to 0. y plus a plus 2b equal to என்னது? 0. சரிதானா? y plus a plus 2b is equal to 0. இப்போ இதை எப்படி சால்வ் பண்றது? இதுல வந்து ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணி இதனோட வேல்யூவை நம்ம என்ன செய்ய போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ஒன்னொன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரணும். சரியா? இதே மெத்தட்ல தான் வரும். இந்த ப்ராப்ளம் போட்ட மாதிரியே தான் வரும். இதுல இருந்து x is equal to minus 2a minus b, y is equal to minus a minus 2b. Therefore z equal to x க்கு நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். a into minus 2a minus b plus b into minus a minus 2b plus a square plus ab, a square plus ab plus b square.
சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. இந்த எக்ஸுக்கு நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். -2a -b சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ் இன்டூ -2a -b பிளஸ் y இன்டூ பிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். சாரி, b இன்டூ ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். -a -2b. சரியா? இனி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -2a ஸ்கொயர் -ab -2b ஸ்கொயர் plus a square plus ab plus b square. ரைட்டா? இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு ab கேன்சல் ஆகும், ஒரு ab கேன்சல் ஆகும். a ஸ்கொயர் அப்போ -a ஸ்கொயர் -b ஸ்கொயர் -ab ன்னு இருக்கும். z ஈக்குவல் டு என்னது? -a ஸ்கொயர் -b ஸ்கொயர் -ab ன்னு இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து இந்த a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயருக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா ஐ வில் கெட் த ஆன்சர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க, அதாவது இது எப்படி இருக்குன்னா -a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு இருக்கு. நான் இதுக்கான வேல்யூ தான் நான் இப்ப கண்டுபிடிக்க போறேன். இப்ப x ஸ்கொயர் கண்டுபிடிங்க. x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் சேர்ந்து அப்ளை போட்டுடலாம். அப்போ 2a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் 2b a plus 2b the whole square. So 4a square plus b square plus 4ab plus a square plus 4b square plus 4ab. சரியா? 4ab. என்ன கிடைக்குது? x square plus y square. x square plus y square minus xy போடுறேன். -xy. அப்ப இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். 4a square plus b square plus 4ab. இதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னா கெஸ் பண்ணி தான் போடணும். plus a square plus 4b square plus 4ab. சரியா? x square plus y square எழுதிட்டேன். minus xy. இதுல ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா -2a plus b 2a plus b. இங்க மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா a plus 2b. சரியா? அப்ப இங்க ரெண்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், மைனஸ் அப்படி இருக்கும். 2a plus b into a plus 2b. ரைட்டா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க, you will get the answer. என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு நம்ம ஈஸியா பார்த்துடலாம். 4a square plus b square plus 4ab plus a square plus 4b square plus 4ab. அந்த டேர்மை நான் ஒண்ணுமே என்ன செய்யல, x square plus y square டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். நான் இனிமே இதை மல்டிப்ளை பண்ணி எழுத போறேன். மைனஸை உள்ள கொண்டு போய் எழுதிடுவோம், ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடலாம். 2a into a அப்ப -2a square. இங்க b into a அப்ப -ab. இந்த 2a into 2b அப்ப -4ab. இங்க b 2b அப்ப -2b square. என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. 4ab இங்க இருக்கு, இந்த ஒரு 4ab இந்த ஒரு 4ab கேன்சல் ஆயிடும். சரியா? வேற என்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகுது? இங்க 4a ஸ்கொயர் 5a ஸ்கொயர் இங்க -2a ஸ்கொயர் அப்ப 3a ஸ்கொயர். அடுத்து சரியா? இங்க 4b ஸ்கொயர் 5 இங்க -2 அப்போ +3b ஸ்கொயர். அதே மாதிரி 4ab -ab அப்போ -3ab. சாரி +3ab +3ab. ஸோ அதான் ஆன்சர். ஈக்குவல் டு ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. ஈக்குவல் டு 3 into a square plus b square plus ab. that a square plus b square plus ab is equal to என்னது? -z. அப்ப equal to -3z. அப்ப x square plus y square minus xy equal to எவ்வளவு? -3z. x square plus y square minus xy equal to -3z. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கிளைராட்ஸ் ஃபார்ம்ல நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப்ட் புக்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கோ அவ்வளவுமே நம்ம என்ன செய்யிட்டோம்? சால்வ் பண்ணிட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதா இருந்தா x square plus y square minus xy plus 3z equal to 0.
சரி, இதை வந்து நம்ம கிளைராஸ் ஃபார்மை இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம டைப் 3 டைப் 4 எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எதில் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்கும், எதில் சிங்குலர் இன்டெக்ரல் இருக்கும், எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இதுக்கு அடுத்து டைப் 2 சொல்லியிருக்கேன். இதில் ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸிங் கான்ஸ்டன்ட்ஸ், யூஸிங் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் நான்லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்ட் 1 டைப் 1, இப்போ டைப் 2 கொடுத்துருக்கேன். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸில் டைப் 3 டைப் 4 எல்லாத்தையுமே தொடர்ந்து கொடுக்க போகிறேன். இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களால் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்கிப் பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் பாருங்கள், கட்டாயமாக தொடர்ந்து பார்த்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்து எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்.